வெல்கம் டு பிரியாமணிஸ் சேனல். இந்த விளாகில் நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க என்னோட ஜுவல்ஸ் செட்டு. என்னடா ஜுவல்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் கவரிங் செட்டை காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எத்தனை வருஷமாக பொத்தி பாதுகாத்தது தெரியுங்களா? வாங்க இதெல்லாம் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அதெல்லாம் என்னோடய விலையில். அப்புறமா பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு அதெல்லாமே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த செட் இது நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினேன். இது வாங்கி எப்படியும் ஒரு 3 வருஷம் இருக்குமா 3 வருஷம் இருக்குமாம்மா 3 வருஷம் இருக்கும் இது வாங்கி. இது நைட் போட்டிருந்தேன். இது காலையில் கல்யாணத்தப்போ போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி நான் மாமாட்ட வாங்கின ஒரு செட் இது வாங்கி 3 வருஷம் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். போட்டு காமிக்கிறீங்களா? இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் செட்டு. நைட் உங்களுக்கு ஃபங்க்ஷன் போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். நைட் ஃபங்க்ஷனுக்கு தான் வாங்கினேன். 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஓகேயா? நல்லா இருக்கா? இதோட இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டோட கம்மல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? பட் ஆனால் இந்த கம்மல் நான் செப்ரேட்டாக வாங்கினேன். இது எவ்வளோ வாங்கினோமாம்மா? இது தனியாக வாங்கினோம். ரேட் சரியாக தெரியல. பட் ஆனால் அப்போ இதோட செட்டு கம்மல் பார்த்தீங்கன்னா இதுதான். இது நான் தனியாக தான் வாங்கினேன். அந்த பெரிய ஆரம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்கி போடுவேன். இது நல்லாயிருக்கும். சின்ன அந்த நெக்லஸ் மாதிரி இருக்க போடும்போது இது போடுவேன். ரெண்டு செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்கி நான் செப்ரேட்டாக வாங்கினேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் இருக்குங்க. 6 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கிட்ட இருக்கும். இது வாங்கி இது லவ்வர்ஸ் டே அப்போ வாங்கி கொடுத்தாங்க மாமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் எங்கேயுமே போட்டு போனதில்லை. ஒரு டைம் கூட போடலாம்ல. ஒரு டைம் கூட நான் போட்டதே இல்லை. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மட்டும் அது போட்டிருப்பேன். அதில் யானை மாதிரி இருப்பேன். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் போடவே இல்லை. போடாமல் இருந்து கூட இந்த நேர் விட்டுருச்சு. போடாமல் வச்சனாலே என்னன்னு தெரில. இது எப்படியாவது ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்சா போட்டுப்பேன். ஒட்ட வச்சு விடுங்க. போட்டதே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்துச்சு. இதோட ஜிமிக்கி நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இது பாப்பாவோட பிறந்த நாளைக்கு, இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 5 வருஷம் ஆச்சு. தீபாவளி அப்போ அந்த எல்லோ கலர் சேரீ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க தெரியுமா, ஆஃப் அண்ட் ஆஃப். அந்த சேரீக்கு இது மாமா எடுத்து கொடுத்தது. அதை எடுத்து 5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. பாப்பா ஃபஸ்ட்டு பிறந்த நாள் முடிஞ்சு அந்த தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தாரு. இது நம்மளுக்கு கிடையாது, ஊசியில் வந்தது. நம்ம வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இது சாரீ பின்னு பாப்பாவுக்கு நம்ம வீடு விசேஷத்துக்கு வாங்கியிருந்தோம். பாப்பாக்குன்னு சொல்லி வாங்கினதோட சரி. ஆனால் நான் தான் 3 டைம் போட்டிருக்கேன். பாப்பா அந்த அன்னைக்கு மட்டும்தான் போட்டா. நான் தான் 3 டைம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். எதனால் இந்த செயின் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா இதே மாதிரியே கம்மல் என்கிட்ட இருந்துச்சு. சேம் இதே பேட்டர்ன்லேயே இருந்துச்சு. ஒரு பவுனு கொஞ்சம் கம்மி. அது கல்யாணம் ஆகி மாமா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த ஒரு கம்மல் தான். தங்கம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். முதல் தங்கம் வாங்கி கொடுத்தேன். அந்த கம்மலுக்காகவே இந்த செயின் எடுத்தேன் நான். அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆனால் கேட்டவங்க அப்படி தான் கேட்டாங்க. இது நம்மளுக்கு ஓசுங்க. நல்லா இருக்கா? இது பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட காது குத்து ஃபங்க்ஷன் அப்போ நானும் பாப்பாவும் 2 பேர் சேர்ந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான். இந்த குட்டி செயின் பார்த்தீங்கன்னா பாப்பா போட்டிருந்தேன். இந்த பெருசு நான் போட்டிருந்தேன். கம்மலும் நான் தான் போட்டிருந்தேன். சூப்பராக இருக்கும். இதோட ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. எனக்கு இது டிசைன் அப்படிங்கிறத தாண்டிலும் இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். சாரீ பட்டு சாரீ கட்டி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கம்மல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக ஒரு வீடியோக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்காக அந்த கல் செட்டு வாங்கினேன் தெரியுங்களா, அப்போ தான் வந்து இந்த மாட்டல் வாங்கியிருந்தேன். இதோட சேர்த்து தான் போட்டிருந்தேன். இப்படி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி மாட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோன்னு வாங்கினோம் அப்படின்னு தெரியாது. இந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கடை வந்து ஏறி இறங்கியிருப்போம். ஆன்லைனில் பார்த்தோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் இது எங்கே கோயம்புத்தூரில் கணபதி சில்க்ஸுக்கு பின்னாடி பேக் சைடு வாங்கினோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே மாமா? கோயம்புத்தூரில் தான் வாங்கினோம். கோயம்புத்தூரில் தான் வாங்கினோம். இது வந்து கழுத்துக்கு போடுறது அப்படின்னு நினைப்பீங்க, கிடையவே கிடையாது. இது கைக்கு போடுற ஒரு அட்டி தான் சொல்லுவாங்க, கைக்கு போடுறது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட கழுத்துக்காக வாங்கினது. பாப்பாவோட 3வது பிறந்த நாளைக்கு வந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அடா கடையில் தான் இது வாங்கினோம். இது எவ்வளோ 200 என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க இது கைக்கு போடுறவங்க அப்படின்னு. நாங்கள் எடுத்து பாப்பாவோட கழுத்தில் வச்சு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதனால் பாப்பா வந்து இது கழுத்தில் போட்டுட்ருக்கா. எப்படிங்க, அழகாக இருக்கா? சூப்பராக இருக்கா? இது செயின் கிடையாதுங்க, இது ஒட்டியானம். இது செயின் கிடையாது, இது ஒட்டியானம். இது எதுக்குடா இத்த சோடு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து பாப்பாவோடது தான். பாப்பாவுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் அப்போ வந்து நாங்கள் இது வாங்கினோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் பாப்பாவுக்கு. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ண, அது ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இது அப்போதைக்கு 400 சில்லற அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒட்டியானம். பாப்பாமாவுக்கு வந்து இது நாங்கள் வாங்கினோம். ஏன் வந்து இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விசேஷத்தப்போ வந்து ஒவ்வொரு இது வாங்கிக்குவேன். 200-300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் வாங்கிக்குவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டிலும் பாப்பா இருக்கா இல்லைங்களா, நாளைக்கு ஸ்கூல் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம வெளியே போய் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. அதுக்காக வாங்கினேன். இது வந்து இந்த செட்டோடது பாப்பாவோட 4வது பிறந்த நாளைக்கு எடுத்தது. 4வது வருஷம் பிறந்த நாளைக்கு பர்த்டேக்கு இந்த செட்டு வந்து எடுத்தோம். இது வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கல் செட்டு வாங்கினேன் இல்லைங்களா, அது அந்தப்போ வந்து இது பாப்பாவுக்கு நாங்கள் எடுத்தது. இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணோம். 200 நினைக்கிறேன். மீஷோவில் ஆர்டர் பண்ணோம். இதுக்கு பின்னாடி பாருங்க, பொட்டு பொட்டா இருக்கா. இது எதுக்காக ஒட்டினீங்க? நீங்கள் தானே ஒட்டினீங்க, சொல்லுங்கள். பாப்பாவுக்கு குத்தக்கூடாதுன்னு. பாப்பா வந்து கழுத்தில் போட்டதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கழட்டினா. அப்புறம் என்னாச்சுன்னு இவர் திருப்பி பார்த்துட்டு குத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவள் அந்த அன்னைக்கு இதை கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லி மாமா இந்த மெத்தடில் பண்ணார். போட்டா, இப்படி பண்ணதுக்கப்புறம் தான் போட்டான். இது வந்து போன வருஷம் சித்திரை 1க்கு வந்து நாங்கள் வருஷம் வந்து சித்திரை 1க்கு அழகு மலை போயிடுவோம். போன வருஷம் போனப்போ இந்த செயின் வாங்கினதோட சரி. அதுக்கப்புறம் நானும் போடல, பாப்பாவும் போடல. இது எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. மொத்தத்தில் வாங்கினது நான் தான். இது வந்து என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜிமிக்கி பாக்ஸுங்க. ஆல்ரெடி சின்ன ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ஜிமிக்கி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா மாமா ஆடலை மாமா, இதில் ஆடுதா? நல்லா இருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எனக்கு நிறைய இருக்கும். இது ஒரு செட்டு. இருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஆவரேஜ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் தாங்க என்னோட ஜிமிக்கி. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருங்க ஒன்றா காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள், சந்திரமையா மாறிட்ட பாருங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அப்படியே அழகாக இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜிமிக்கினா உயிர். எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன் உண்மையாலுமே. ஃபஸ்ட்டு நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நிறைய வாங்கியிருக்கேன். இது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது தான். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் எல்லோரும் நான் போட்டப்போ தட்டோட மாதிரி இருக்குது அப்படின்னா, என்னடி தட்டோடைய காதில் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டேன். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா, இது நான் இல்லாமல் மாமா மட்டும் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கம்மல் போட்டு நான் ஒரு பிக்சர் ஒன்று இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிக்சர், அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த கம்மல் சூஸ் பண்ணி நான் வாங்கினேன்.
இது வந்து இந்த வருஷம் பர்த்டே அப்போ வாங்கின ஜிம்கி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க இது வாங்கி. ஆனால் ஒரே ஒரு டைம் தான் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே போடலை. ஏன் அப்படின்னு தெரியாது, ஆனால் சூப்பராக இருக்கும். ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். அழகாக ஆடுதில்ல, நல்லாயிருக்கு. இது வந்து வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஆனால் வந்து மறைக்காதீங்க, இது வரைக்கும் போடவே இல்லைங்க. லக்ஷ்மி அந்த எனக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ரொம்ப அதிகம். அந்த லக்ஷ்மி போட்டிருந்தனால இது வேறு எதுக்கோ போய் இதை நான் தூக்கிட்டு வந்தேன். எதுக்காக போனேன், என்னமோ வாங்க போயிட்டு இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மல் நான் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் இன்னும் போடலை, ஆனால் போடணும்னு ஆசை, பட் ஆனால் போடலை. கட் பண்ணிடுங்க ஒரு நிமிஷம். அந்த கோல்டு கலர் கம்மல் காமிச்சு இல்லைங்களா, அந்த இதுவும் வந்து ஒரே டைம் தான் வாங்கினேன். பட் ஆனால் மாமாவுக்கு வந்து இந்த கம்மல் நான் வாங்கினதே தெரியாது கொஞ்ச நாள். கரெக்டாக இந்த கம்மல் இப்படி ஒன்று நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னே தெரியாது. ரொம்ப நாள் கழித்து தான் வந்து காமிச்சேன் வாங்கியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து 180 ரூபாய்க்கும் இது வந்து 210 ரூபாய்க்கும் வாங்கினேன் இந்த கம்மல். ஆனால் வந்து ஒர்த்து தான். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அப்படியே இருக்குது கம்மல். ஒர்த்து தான். இந்த ஜிம்கி வந்து இந்த எப்படி சொல்லுவாங்க, இது எதனால நான் கேட்டு வாங்கினேன் உங்ககிட்ட. இது என்னமோ ஒரு ரீசன் சொல்லி தான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இந்த பாசியாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மொத்தத்தில் ஜிமிக்கினாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன், அவ்வளோதான். ஆமாம், இதுவும் 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது வாங்கி. கோயம்புத்தூரில் கணபதி அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து 10 ரூபா கடை இருக்குது தெரியுங்களா, அங்கே வந்து போட்டிருந்தாங்க இந்த கம்மல் 100 ரூபா அப்படின்னு வாங்கினேன். ஏன் இன்னும் இருக்குது இதில் 100 ரூபா அப்படிங்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பி இருக்குது பாருங்க, இந்த நேரம் வந்து ஒரு பாசி வந்து அந்த பாசிக்கு கீழே குட்டி குட்டியாக இதே மாதிரியே வந்து பெரிய ஒரு பால் மாதிரி வந்து அந்த கீழே வந்து குட்டி குட்டியாக பாசி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கம்மல். அதுக்காக வாங்கினேன். கம்பெனிக்கு என்னால் அதோட போட முடியல அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு இதை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு கம்மல், இதுவும் வாங்கினேன். பட் ஆனால் இன்னும் யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப 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 எனக்கு ரொம்ப இத்தனை கம்மல் எனக்கு ஜிம்கி ஃபேவரட் இருந்தாலும் இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கம்மல். ஏன்னு சொல்லுங்க மாமா. இப்போ நீங்கள் வந்து இதில் சொல்லணும் இந்த கம்மல் ஏன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு. ஏன் கம்மல் சின்னதாக இருக்குதுண்ணா? கொன்றுவேன். ஏன் என்னாச்சு? இது வந்து லவ் பண்ணையில மாமா எனக்கு முதல் வாங்கி கொடுத்த ஒரு ஜிம்கி. அப்படியா? நானே மறந்துட்டேன். நடிக்காதீங்க. லவ் பண்ணையில் மாமா எனக்கு ஃபர்ஸ்ட்டு முதல் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுன்னா இது தான். கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது இந்த 40 ரூபா போட்டிருப்பாங்க தெரியுமா, ஹிந்திக்காரங்க, அவங்கக்கிட்ட வாங்கினது. இது வந்து இது வந்து பார்த்தீங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா ஓசி கம்மல். இது ஓசி ஜிம்கி. யாரோட தெரியுங்களா? இது வந்து நம்ம யூடியூபர் மீனா அவங்களோட கம்மல். இந்த ஜிம்கி மீனாவோட கம்மல். நான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன் இல்லைங்களா வரையில், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டிருந்தேன். அப்படியே வந்துட்டேன், தூக்கிட்டு சுட்டுட்டு வந்துட்டேன். ஜிம்கி நல்லா இருந்துன்னு சுட்டுட்டு வந்துட்டேன். இதுவும் தான் நல்லா இருக்குல்ல. இதுதான் நீங்கள் இப்போ எல்லோரும் வீடியோவில் பார்த்துட்டு உங்கள் கம்மல் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அது நம்மளது இல்லைங்க. என்றைக்குமே ஓசியில் வாங்கி போட்டால் தான் நல்லா இருக்க மாட்டேருக்குது, நம்ம கம்மல் நல்லா இருக்காதாட்டிருக்கு. இந்த ஜிம்கி வந்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்காக நான் வாங்கின ஜிம்கி. இது வந்து கருத்துருச்சு. தீபாவளிக்காக வாங்கலை, காதில் கம்மல் போடுறதுக்கு இல்லை. வந்து இது கருத்து போயிடுச்சு, அதனால் காதில் போடுற கம்மல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மல் வாங்கினேன். எவ்வளோதான் வந்து இந்த ஜிம்கி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து டெய்லி வேறு அது போட முடியாது இல்லையா, அதனால் வந்துட்டு இது வாங்கினேன். இதுவுமே எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால நான் போடலை. திருப்பி இதையவே தூக்கி காதில் போட்டுட்டேன். எல்லாமே என்கிட்ட ஜிம்கி செட்டு தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட இருக்கிற ஒரே 2 கம்மல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் கம்மல். நான் இது வரைக்கும் போடவே இல்லை. ஃபஸ்ட்டு முதல்ல கருப்பை அந்த சாங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கையில் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு 8-9 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், கை குழந்தை அப்போ எடுத்த கம்மல் இது.
மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ 500ரூபாங்க இந்த கம்மல். வேண்டவே வேண்டாம்னு சொன்னேன். இதில் என்ன நல்லா இருக்குன்னு 500ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. என்னன்னே தெரில, எதுக்குன்னே தெரியல. இதை வாங்கிட்டு வந்தார். போடுன்னு போட்டேங்க. நிறைய தடவை போட்டு சலிச்சிட்டேன். ஒரு கம்மலை விட்டுட்டாருங்க. இது ஒரு ஜிம்கி ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்கு வாங்கினேன். சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெஸ். இன்னும் நான் அதை வீடியோ போடல. ஏமாம்மா வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன், டெலிட் பண்ணிட்டேன். வீடியோ போடலை, கண்டிப்பாக போடுறேன். இந்த ஜிம்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும், குட்டியாக அழகாக இருக்கும். வாங்க என்னோட வளையல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வாங்க அப்படியே வளையல் பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த வளையல் எடுக்கிறேன் அப்படின்னா, இருங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுதான்னு பார்ப்போம். முதல்ல இது என்ன வளையல் மாமா? அது நம்ம கல்யாண நாளுக்கு கல்யாணத்துக்கு வாங்கின அந்த சேரீக்கு மேட்சாக வாங்கினேன். இது வந்து என்னோட கல்யாண வளையலுங்க. எல்லோரும் வந்து இந்த வளையல் போடுவீங்க, பொன் வளையல் போடுவீங்க. ஆனால் வந்து எங்கள் மாம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வளையல் தான் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனால் அந்த வளையல் தான் போட்டிருந்தேன், பொன் வளையல் தான் போட்டிருந்தேன். ஆனால் அந்த சாரீக்கு மேட்சாக இந்த வளையல் தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறம் ஒன்று செட்டாக வந்து போட்டதில்லை, இப்போ வரைக்குமே செட்டாக போட்டதில்லை. ஒரு வேளையில் இது தனியாக போட்டுப்பேன், இல்லாட்டினா இது தனியாக போட்டுப்பேன். அப்படி தான் போட்டிருக்கேன், செட்டாலாம் போட்டதில்லை. இது வந்து நம்ம வீடு விசேஷத்துக்கு வாங்கினோம்னா விலையை. நம்ம வீடு விசேஷம் இருக்கு இல்லைங்களா, புனியாஞ்சனை வச்சோம் இல்லைங்களா, புனியாஞ்சனி அப்போ வாங்கின விலை. இது வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஒரு லாங் சுடிதார் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு வாங்கினேன். இது 3 விலையில் தான் இருக்கும், கடையிலேயே 3 விலையில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு இந்த விலையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலையில் நான் வாங்கினேன். 2 விலையில் தான் யூஸ் பண்ணுவேன், ஒரு வேலையில் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனாலும் எனக்கு இதே கலர் இதே பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன இவ்வளோ விலையில் வச்சுருக்கீங்க, அவ்வளோ விலையில் தாங்க. பட் ஆனால் ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 100 ரூபா தாங்க. எல்லா விலையிலுமே 100 ரூபா தான். நான் அந்த கம்மல் எடுத்தேன்னு சொல்லி ஒரு கடை போட்டுருந்தீங்களா, அந்த கடையில் வாங்கினது தான் இந்த விலையில். இந்த விலையிலும் 100 ரூபா தான். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத யாத்திரை போகையில் போயிட்டு ரிட்டர்ன் வரையில் வாங்கின விலை இந்த விலை. பாத யாத்திரை போயிட்டு நம்ம வருவோம் இல்லைங்களா, கீழெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினோம். இது 100 ரூபா தான். இதுவும் அவ்வளோக்கா நான் யூஸ் பண்ணதில்லை, ஒரு விலையில் தான் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணதில்லை. இது இடையில குட்டிமா விலையில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 4 விலையில். இது ஏம்மா இது 100 ரூபா தான். இது ஹிந்திக்காராக்குன்னு கிட்ட வாங்கின விலையில் தான். கோல்டு விலையில் இருக்கும் என்கிட்ட தான். இந்த கோல்டு விலையில் இருக்கு இல்லைங்களா, இது தாங்க எனக்கு. இதுக்கு வந்து இது இந்த விலையில் வந்து பாப்பாவுக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு மாமா வாங்கிட்டு வந்த விலை. நான் போகலை. எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? அப்போ தானே சொல்லுங்களேன், வாங்கிட்டு வந்து 7 வருஷம் ஆச்சா? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. ஆனால் என்ன சைனிங் குறையவே இல்லை. அப்படியே இருக்குது. சென்னை சில்க்ஸில் வாங்கினது தான். இந்த விலைக்கு வந்து கார்னர் பண்ணி போடுறதுக்காக வாங்கினேன் இந்த விலையில். இன்னுமே அதே லுக்கோட சூப்பராக இருக்கும். கோல்டு ஃபினிஷிங். கோல்டு ஃபினிஷிங்னா அவ்வளோ நல்லா இருக்கும். 120 ரூபாய் என்னமோ தான் அது. பட்டு சாரி கட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த விலையில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்குச்சு. இந்த விலையில் அப்போ மாமா எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விலையில் எது அப்படின்னு கேட்டால் இந்த 2 விலையில் சொல்லுவேன். அது போக என்னோடய வளகாப்பு விலையில் இருக்குது, அந்த விலையில். அதை இன்னும் நான் உடைக்காமல் பத்திரமா வச்சுருக்கேன், அப்படியே இருக்குது அந்த விலையில். அது இதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினதுங்க இந்த விலையில். இதுவும் 100 ரூபா தான். கல்யாணம் ஆன புதுசில் அப்போதைக்கு வாங்கினது. எதுக்காக வாங்கினேன் அப்படின்லாம் தெரியாது, ஆனால் வாங்குவேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஒரு பொருள் வாங்குவேன், ஆனால் எதுக்காக வாங்குவேன் அப்படின்னு தெரியாது, வாங்கிடுவேன். இந்த விலையிலும் இது எதுக்காக வாங்கணும், எந்த ட்ரெஸ்ஸுக்காக தெரியலைங்க. மொத்தத்தில் என்கிட்ட அம்மா வாங்கிட்டு வந்ததா? அம்மா வாங்கிட்டு வந்தது வேற. என்கிட்ட மொத்தத்தில் இந்த கலரில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நீ யூஸ் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் இந்த விலையில் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த கலரில் என்கிட்ட விலையில் இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். மெட்டல் விலையில் அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது தான், ஈவினிங் யூஸ் பண்ணது. என்னடா இது சிக்கு போட்டு கிடக்குது.
இது அப்படித்தாங்க ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு டிசைன் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பிடிக்கல, போடலை. டிசைன் நினச்சி அப்போ சொன்னார் நீ போடுவியா அப்படிங்க. நான் போடுவேன், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் பட் நான் போடலை, எனக்கு பிடிக்கல, அதுதான் உண்மை. அவ்வளோதான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வாங்கி கொடுத்த விலையில் இது இல்லை. இதோட இன்னொரு 4 விலையில் உள்ளே எங்கேயோ இருக்கும். இது வந்து எங்கள் அத்தை வாங்கி கொடுத்த விலையில். எங்கள் அத்தை எங்கேயோ போயிட்டு வரையில் வாங்கிட்டு வந்தாங்க. கருப்பு இல்லை இது, இது ஒரு மாதிரி கலர், பொடி கலர் மாதிரி, டார்க் பொடி கலரில் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கூட போடல, அப்படியே வச்சுருக்கேன் இன்னும். ஏன் அப்படின்னா இதுக்கு தகுந்த அந்த ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்து இல்லை, அதனால் நான் போடலை, அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இந்த ப்ளூ கலர் சாரியோட, ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் சாரியோட இது. இதை வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் இருக்கும்ல, அங்கே நம்ம இருக்கையில் வாங்கினது ஒரு 4 வருஷம் இருக்கும். இது வந்து ஒரு ஆயுத பூஜைக்கு நாங்கள் வியர் பண்ணுறதுக்காக வாங்கினது. கடைசி இந்த விலையில் இதில் மொத்தம் வந்து 12 விலையில் இருக்கும். இது வாங்கி ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு, எனக்கே தெரியாது எத்தனை வருஷங்கள்லாம் தெரியாது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இதில் 3 விலையில் தான் மிச்சம் வச்சுருக்கேன். மொத்தம் இதில் 12 விலையில் இருந்துச்சு. ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி இப்போ இதில் 3 விலையில் தான் இருக்குது. ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்கிற ஒரு விலையில். அவ்வளோதாங்க என்னோடய ஜிம்கி கலெக்ஷன்ஸ் அண்ட் நெக்லஸ்ஸு. அப்புறமா நான் யூஸ் பண்ணுற விலை எல்லாமே காமிச்சாச்சு. மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலரில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு டார்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ரெட் கலர் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டினா பிங்க் கலர் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு அந்த என்ன இதுக்கு வந்துச்சு, ப்ரமோஷன் வீடியோக்காக வந்தது. அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணவும் மாட்டேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் இதுதாங்க. இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன், வேறெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது பாப்பாவோட லிப்ஸ்டிக்கு, பாப்பாவோட ஐ ஷேடு. வேறு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். என்னோடய கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்கின பர்ஸு. இது ஏன் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இது, நம்ம கடைசியாக யூஸ் பண்ண மொபைல் ஃபோன், யூஸ் பண்ண மொபைல். இது வந்து இது மாமாவோட மொபைல். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ஸ்க்ரீன் டச் மொபைல் தான். இதுவும் நான் முதல்ல நானாக சம்பாரித்து சிறிய சேர்த்து ஓவர்லோட், நான் ஃபுல் டைம் வேலை பார்த்து தூங்காமல் கண்முழிச்சு வேலை பார்த்து நான் வாங்கின மொபைல். இப்போ வரைக்கும் நான் இதை ஏன் தூக்கி வீசாமல் இருக்கேன் அப்படின்னா, உண்மையாலுமே எல்லோரும் ஃபோன் வாங்கியிருப்பீங்க, முதல்ல எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்போம். ஆனால் வந்து இந்த மொபைல் வாங்கும்போது நான் தூங்கலை, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நைட்டும் வேலை பார்த்து பகல்லையும் வேலை பார்த்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் தூங்க இந்த மொபைலுக்காக. அப்போ நான் இந்த மொபைல் வாங்கியில் 1800 ரூபாயே என்னமோ இந்த மொபைல் நான் வாங்கலை. எனக்கு ரொம்ப பிடிச்சமான மொபைல். அப்பப்போ எடுத்து பார்ப்பேன், ஆனால் இதனால் நோ யூஸ் இருந்தாலும் பார்ப்பேன். இது மாமாவோட மொபைல். இதில் தான் நாங்கள் நல்லா கள்ள போட்டோம். இதில் தான் நாங்கள் நல்லா கள்ள போட்டோம். அதனால் இந்த 2ஐயும் தூக்கி வீசாமல் அப்படியே வச்சுருக்கேன். பேட்டரியெல்லாம் கழட்டி தான் வச்சுருக்கேன். இந்த பர்ஸும் அதே மாதிரி தான், ரொம்ப நாளாக நான் என் கூடயே வச்சுருக்கேன். எவ்வளவோ காசு இருந்த பர்ஸு இந்த பர்ஸு ஞாபகம் இருக்கா, உள்ளேயே வச்சுருந்தேன். இப்போ தாங்க வெளியே உசராட்டி கிடக்குறோம். அவ்வளோதாங்க என்னோடய வளையல் கலெக்ஷன்ஸ்லேருந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே பிடிச்சிருந்தது. வளையல் கலெக்ஷன் முடிஞ்சு போய் சொல்லாமல் சொல்ல. சரி வாங்க பார்க்கலாம், வாங்க. அப்படியே வந்துடுறீங்களே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக இப்போ வாங்க போட்டதெல்லாம் இல்லை, முன்னாடியே வாங்க போட்டுதான். அந்த நான் முன்னாடி குடியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வாங்கினோம். இதெல்லாம் இப்போ கசகசம் தானே இருக்கும், இதை நினச்சிக்காதீங்க. இவர் உடனே தூக்கிட்டு வந்துடுவார் எதையாவது எடுத்துக்கிட்டு. இதெல்லாம் என்னது வளையல் இல்லையா? இதுக்கு நீங்கள் இருக்கும்போது வீடியோவே எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. இது என்னது? இதெல்லாம் வந்து பேங்கிள். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமும் பேங்கிள் தான். இதெல்லாம் வந்து கண்ணாடி வளையல், ஃபுல்லாகவே கண்ணாடி வளையல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வளையல். வளையலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் போவோம் தெரியுங்களா, கோயிலுக்கெல்லாம் போகையில்
அங்கே வெளியெல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த அழகுமலை கோயில், அப்புறம் சிவன்மலை, பழனி இந்த மாதிரி போகையில் வந்து விலையிலலாம் ஃபுல்லாக வெளியே போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து கொத்து விலையில் மேக்ஸிமம் நிறைய கொத்து விலையில் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நிறைய விலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வாங்கி கொடுத்ததாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தது. இந்த ப்ளைன் விலையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தது. இந்த இதில் இருப்பாருங்க ப்ளைன் விலை, இது எல்லாமே எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தது தான். நான் வாங்குறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொத்து விலையில் தான் வாங்குவேன். சாமி கழுத்துலேருந்து போட்ட வேலையிலும் என்கிட்ட நிறையா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அத்தை வேலைக்கு போனது வந்து கோயிலுக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. அப்போ சாமி கழுத்தில் வந்து போட்டிருப்பாங்க தெரியுங்களா, சாமி கழுத்தில் வந்து போட்டிருப்பாங்க வளகாப்பு, சாமிக்கு வளகாப்பு அந்த இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ கொடுத்த விலையிலேருந்து நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். 2 விலையில யூஸ் பண்ணுவேன், அதை நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய வளகாப்பு விலையை காமிக்கிறாங்க. இதுதான் என்னோடய வளகாப்பு விலை, பத்திரமா வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய வளகாப்பு விலை. இவ்வளோதான் மிச்சம் வளகாப்பு விலை. இது என்னோட கல்யாண விலை அப்படியே வச்சுருக்கேன். என்ன இங்கே இருங்களேன், இங்கே அங்கே இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் என் ஜுவல்ஸுன்னு ஏன் சொன்ன தெரியுமா, இதில் தான் வைப்பேன். அப்படியே அந்த பீரோவை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருக்கு, நல்லா தானே இருக்கு. எல்லா துணியும் சுருட்டி 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 உள்ள சரி. அது அப்படித்தான் இருக்கும். அது வேலைக்கு போகிறோம்ல, அது அப்படித்தான் இருக்கும். இல்லைனாலும் அப்படித்தாங்க இருக்கும். ஏன்னு தெரியுமா, ஒன்று எடுத்தால் ஒன்று கீழே விழுது. நான் என்ன பண்ணுறது, அப்படியே தூக்கி உரி விட்டுருவேன். அவ்வளோதாங்க, வேறு நம்மக்கிட்ட அவ்வளோதான் கலெக்ஷன். இதெல்லாம் தான் வந்து நான் வீடியோக்காக யூஸ் பண்ணுறது. ரொம்ப வருஷமாக வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் தான். எங்கேயாவது போனால் வந்தால் யூஸ் பண்ணிப்பேன். இதிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாப்பாவோடது இருக்குது. இதில் அந்த சௌரி முடி அதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த சௌரி முடி பாப்பா அந்த தலைக்கு போடுறது அதெல்லாம் வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம அவ்வளோதாங்க, இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து கிளம்புவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிங்க, அதில் ஆள்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜிம்கியில் எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஜிம்கி தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.